எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வண்டி ட்ரிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கல்ல? நாங்களும் வந்து இங்க சூப்பரா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம கண்ணனோட ஃபுட் ரெசிபிஸ் பார்ட் 2. ஸோ லாஸ்ட் வீடியோ போட்டது வந்து கண்ணனுக்கு 8 months இருக்கும்போது தான். இப்போ அவருக்கு வந்து 9 months கம்ப்ளீட் ஆயிட்டு 2 weeks ஆச்சு. ஸோ 9.5 months ஆச்சு. ஸோ எண்ட் ஆஃப் 9th month வரைக்குமே வந்து அவர் சாப்பாடு எல்லாமே அரைச்சு தான் சாப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா நான் வந்து அவருக்கு மேஷ் பண்ணி கொடுத்தா கூட அவரால் அதை சாப்பிட முடியாது. கேக் பண்ணிட்டே இருப்பார், அப்படியே வாமிட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நான் அரைச்சு தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ டெய்லி நான் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறமா வந்து சாப்பிடாது, அதுக்கப்புறமா அரைச்சு கொடுப்பேன், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டா எண்ட் ஆஃப் 9th month முடிச்சு, கரெக்டா 9 month முடிச்சு நெக்ஸ்ட் டேல இருந்து அவர் வந்து கடிச்சு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடுல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அவரே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் என்னென்ன சாப்பிடுறாரு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ டெய்லி காலையில் 6:30 நம்ம நாராயண் எந்திரிச்சிடுவார். எந்திரிச்ச உடனே நான் அவருக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிவிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவர் வந்து விளாண்டுருப்பார், நான் அதுக்குள்ளே அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன். ஸோ நாங்கள் இப்போ செய்கிற சேம் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் அவருக்கும் கொடுக்குறேன். ஆனால் அவருக்கு வந்து உப்பு போடுறதில்ல. உப்பு போடாத தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாமே தான் அவருக்கு நான் இப்போவும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தோசை பேட்டரில் ராகி பவுடர் மிக்ஸ் பண்ணி ராகி தோசையாக கொடுப்பேன். அதே மாதிரி இட்லி, தோசை எல்லாமே நான் அவருக்கு கொடுக்குறேன். அவர் வந்து இப்போ எல்லாமே கடிச்சு சாப்பிட்றாரு. ஸோ நாங்கள் இப்போது யூஸ் பண்ணுற உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி இட்லி ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பி லீஃப் ஆர்கானிக்கோட தான். இது வந்து நான் நாராயணுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நாராயணுக்கு வந்து ஒயிட் இட்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நானும் அத்துக்காரும் வந்து ப்ரௌன் இட்லி ரைஸ் தான் போன ஒரு 2 வருஷமாக நாங்கள் ப்ரௌன் இட்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கண்ணனுக்கு மட்டும் நாங்கள் ஒயிட் ரைஸ் தான் கொடுக்குறோம். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக இந்த பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பர் பேக்கிங்காக இருக்குது. ஸோ அந்த கவர் அப்படியே எடுத்தோம்னா அந்த பாட்டில் அப்படியே நாம் எடுத்துகிட்டு நம்மளோட இதில் ஷெல்ஃபில் வச்சிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாட்டில். அவங்களோட எல்லாமே வந்து பேக்கிங் இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் இட்லி ரைஸ் வந்து 4 கப்பு, அதே மாதிரி உளுத்தம் பருப்பு 1 கப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி சூப்பர் சாஃப்டான இட்லி கிடைக்குது. இதே பேட்டர் தான் நான் தோசாக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாப்பி லீஃப் ஆர்கானிக்கோட இந்த மாதிரி தூர்தால், மூங் தால், ஜாகரி பவுடர், அதே மாதிரி எல்லா ஸ்பைசஸும், ராகி எல்லாமே எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். അനുഷിന് ഇഷ്ടമാണോ ഇഡ്ഡലി ഇഷ്ടമാണ് അവന്റെ ബേബിക്ക്. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே நான் அவருக்கு பிளெயினாக தான் கொடுக்குறேன். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பீனட் பவுடர்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு நான் வேறு எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவருக்கு அது தனியாக அப்படி கடிச்சு சாப்பிட்றதான் பிடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு நான் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல, சாப்பிடவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கொஞ்ச நேரம் இட்லி சாப்பிட்டா ரொம்ப அடைக்கும் இல்லை, அதனால கொஞ்சம் பனானா பவுடர் பாரிட்ஜ் வந்து செஞ்சு வச்சுருப்பேன். ஒரு 4 வாய் இட்லி சாப்பிட்டா 1 வாய் இந்த மாதிரி பனானா பவுடர் பாரிட்ஜ் சாப்பிட்றாரு. ஸோ இதை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவார் பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தா ஒரு 11:30 நான் அவருக்கு ஸ்நாக் கொடுப்பேன். இப்போ ரொம்ப நாளாக நான் அவருக்கு நேந்திர பழம் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நேந்திர பழம் வந்து ஒரு சூப்பர் ஃபுட். அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் கெயினுக்கு ஒரு சூப்பரான ஃபுட் இந்த நேந்திர பழம். ஸோ இந்த நேந்திர பழம் நாங்கள் வந்து இந்தியன் கிராசரியிலிருந்து தான் வாங்குகிறோம். அதே மாதிரி வால்மார்ட்டில் கூட கிடைக்கும், பிளான்டெயின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ரா பிளான்டெயின் கிடைக்கும், இந்த வாழைக்காய். அது வீட்டில் கொண்டு வந்து 2-3 நாள் வச்சு அது வந்து நல்லா பழுத்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் A2 கீ ஆட் பண்ணிட்டு தான் நாராயணுக்கு கொடுக்குறேன். நாராயண் இப்போ வந்து விளையாடுற டைம் இந்த 11:30 அந்த மாதிரி. ஸோ நான் ஹை சேரில் உட்கார வைக்க மாட்டேன். ஸ்நாக் கொடுக்கும்போது அவர் வந்து ஏதாச்சும் விளாண்டுட்டு தான் இருப்பார். நான் அவர் பின்னாடியே நடந்துட்டு தான் ஃபுட் கொடுப்பேன். லஞ்சுக்கு நான் நாராயணுக்கு எப்போவுமே சாப்பாடு தான் கொடுக்குறேன். ஸோ சாப்பாடுன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கேரளா பாலக்காடன் மட்டா அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். அது ஏற்கனவே வேக வச்சுருக்கிற ரைஸில் கழுவிட்டு நல்லா பாசிப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுவேன். என்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நான் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சமாக பீன்ஸ், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணுறேன்.
நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தான், இந்த எல்லோ கலரில் கிடைக்கும்ல இந்த வெள்ளரிக்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் இது கூட போடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் போடுறேன்னா 2 விசில் போடுவேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறேன்னா 5 மினிட்ஸ் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அது வேக வச்சதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த என்கிட்ட அந்த மேஷ் பண்ணுற மேஷர் கிடையாது, அதனால இந்த கரண்டி வச்சுக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு தான் நான் இப்போ நாராயணுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறது கிடையாது, ஏன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கடித்து சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு, அதனால எல்லாமே மேஷ் பண்ணிட்டு தான் நான் கொடுக்குறேன். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு முடித்த உடனே 2 ஸ்பூன் தயிர் நான் அவருக்கு கொடுப்பேன். ஸோ இது வந்து வீட்டிலே செஞ்ச A2 மில்கில் செஞ்ச தயிர். டாக்டர் வந்து டெய்லி தயிர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாராயணுக்கும் வந்து தயிர்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த புளிப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நானும் வந்து டெய்லி 2 ஸ்பூன் தயிர் கொடுக்குறேன். இந்த மாதத்துலலாம் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பசிக்கும், ஏன்னா அவங்க வந்து சூப்பராக ஆக்டிவாக இருப்பாங்க, சூப்பராக க்ரால் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிடிச்சி நடப்பாங்க, அதனாலே வந்து அவங்களுக்கு அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 4:30 5 o'clock ஆகும்போது நாராயண் வந்து மம்மம்னு சொல்லுவார். அப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் கொடுப்பேன். ஸோ ஒரு குட்டி பீஸ் பனானாவோ இல்லைன்னா பீச்சோ அவக்காடோ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் அவருக்கு கொடுப்பேன். ஸோ நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், அவர் வந்து கையில் எடுத்து சாப்பிடுவார். இன்றைக்கி டின்னருக்காக நான் ஓட்ஸ் பாரிட்ஜ் தான் செய்கிறேன். அதுக்காக நான் வந்து மெஜூல் டேட்ஸ் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் மெஜூல் டேட்ஸும் கொஞ்சம் பாதாமும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 6 பாதாம் நான் வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நல்ல அதோட ஸ்கின்னும் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, இல்லைனா வந்து வடிகட்டிடுங்க, சரியா? அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஓட்ஸ் நான் வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அது கூட வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாமும் டேட்ஸும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அதில் குட்டி குட்டி பாதாமோட பீசஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சோக்கிங் ஹசார்ட், அதனால நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது பாரிட் செஞ்சு எடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு டேட்ஸ் ஒத்துக்காது, சில டைம் கான்ஸ்டிபேஷன் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் டேட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு பாதி டேட்ஸ் கொடுத்து பாருங்கள். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும் ஒரு ஃபுல் டேட்ஸ் கொடுத்து பாருங்கள், சரியா? ஏன்னா ரொம்ப சூடு டைம்லலாம் டேட்ஸ் சாப்பிட்டா ஒரு சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாராயணுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, அதனால நான் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பாரிட்ஜ் கொடுக்குறேன். இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? சப்போட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எம்மியாண்ணா கண்ணா? எம்மையாடா குஞ்சிப்பா. வாயிலுண்டோ? யமி யமி டெலிஷியஸ். என்ன கொஞ்சம் டெலிஷியஸ். இந்த பாரிட் சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு நிறைய தண்ணி கொடுங்க, ஏன்னா ஓட்ஸ் சாப்பிட்டா ரொம்பவே தண்ணி தாகம் வரும். கூட டேட்ஸும் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கொடுங்க. தண்ணி குழந்தை குடிக்கலன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமா பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மறக்காதீங்க, சரியா? இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வேற சூப்பர் எக்ஸைட்டிங்கான vlog ஆகி வர வரைக்கும் பாய். வீடியோ வந்து நம்ம கண்ணனோட ஃபுட் ரெசிபிஸ் பார்ட் 2 தான். நீங்க நினைப்பீங்க நான் எதுக்கு இவரை எப்பவுமே தூக்கி வச்சுக்கிட்டே இன்ட்ரோ சொல்றேன்னு. வேற ஒண்ணும் இல்ல, இவரு கீழே விட்டா போன ட்ரைபாட் கிம்பல் எல்லாம் கீழே விழுந்துரும், ஃபுல்லாத்தையும் தூக்கி எடுத்துருவாரு. அதனாலதான் சேஃபா கையில பிடிச்சு நிக்கிறேன். எப்படி ஜம்ப் பண்ணுவான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம கண்ணனுக்கு இப்போ 9.5 months ஆச்சு. 8 monthsல தான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ 9 months கம்ப்ளீட் ஆயிட்டு. கண்ணா ப்ளீஸ் கண்ணா ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ 9 months கம்ப்ளீட் ஆயிட்டு 10th month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா சொன்னீங்கன்னா 9 months 2 weeks ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ கண்ணா ப்ளீஸ் கண்ணுப்பா. ஓகே, அம்மா சொல்லி முடிச்சிடுறேன். கேமரா தொடக்கூடாது, சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோல கண்ணா நோ 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 கண்ணா ப்ளீஸ் கண்ணா எடுத்துடாதே ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா சொல்லி முடிச்சிடுறேன் ப்ளீஸ்.
ஓகே நோ நோ ப்ளீஸ் கண்ணுப்பா. இந்த டாய் ரிமோட் அதான் ரிமோட் ரிமோட் மட்டும் தான் எடுக்கணும், ட்ரைபாட் தொடக்கூடாது சரியா? அம்மா சொல்லி முடிச்சிடுறேன் ப்ளீஸ் கண்ணா. ஓகே